பட் ஒரு சிலவங்க இன்னுமே மாறாமல் பழைய எண்ணெய்களில் போடுறது, இன்னும் ரொம்ப நாள் ஸ்டாக்ஸை வந்து அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்குன்னு பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறதால வேண்டி நமக்கு நிறைய நம்ம சர்க்கிள் பார்த்துட்ருக்கோம். ஒரு சிலர் வந்து ரொம்ப பயபக்தியோடு செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் என்னமோ ஏனோ தானோன்னு பண்ணுறவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் எதுக்கு நமக்கு பிரச்சனை, நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நான் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது உண்டு. ஆனால் என்னுடைய கஸ்டமர்ஸ்க்குமே வந்து ஆர்டர்ஸ் நான் வந்து எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இப்போ என்னோடய கஸ்டமர்ஸ் கூட வாட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி செய்கிறோமோ அதே போல் உடனுக்குடனே தான் வந்து எல்லாமே செஞ்சு கொடுக்குறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பன்னீர் பட்டர் மசாலாவுமே வந்து தேவையான அளவு என்னவோ கஸ்டமருக்கு ஒரு பார்சல் வந்துச்சுன்னா அந்த ஒரு பார்சலை உடனே இம்மிடியேட்டாக வந்து செஞ்சு கொடுப்போம். ஸோ போலியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம். இதில் வந்து தேங்காய் போலியுமே வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மேலே கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணி அந்த பருப்பை வந்து நம்ம வச்சுட்டு அதுக்குமே ரொம்ப வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. பொம்மி குட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆதின்னு ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். எனக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த போலி வந்து வீட்டில் ரெடி பண்ணோம். இப்போது வந்து கஸ்டமருக்குமே வந்து இதை ஆட் பண்ணலான்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்மளோட ஐடியில் போலியுமே வந்து ஆட் பண்ணலாம், உடனே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற மாதிரி பண்ணிக்கிடுவோம், ஸ்டாக் வைக்காமல் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கேன்.